வேலூர் மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழு 6 மாத செயல்பாட்டு அறிக்கை. பங்கு அளவில் இயக்கங்களை சந்தித்தல். 5/1/2025 ஞாயிறு அன்று மோசவாடி பங்கில் இளைஞர்களை சந்தித்து கூட்டம் நடத்தும் அமைப்பு முறையை பற்றி எடுத்து கூறப்பட்டது. 12/1/2025 ஞாயிறு அன்று நரசிங்கபுரம் பங்கில் இளைஞர் இயக்க கூட்டம் நடைபெற்றது. இளைஞர்களின் நாள் என்ற தலைப்பில் 35 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். 19/1/2025 ஞாயிறு அன்று பங்கு இயக்க சந்திப்பு நடைபெற்றது. இதில் 43 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இயற்கை காப்போம் என்ற மைய கருத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது. 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று போலூர் பங்கில் திரு அவையில் இளைஞர்களின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் கருத்தமர்வும் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இதில் 50 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். 8/6/2025 அன்று சிறுகாட்டூர் பங்கிலும் 21/6/2025 ஆவூர் பங்கிலும் புதிய இளைஞர் இயக்கங்கள் உருவாகி அமைப்பு முறை மற்றும் கூட்டம் நடத்தும் முறைகளை பற்றி எடுத்து கூறப்பட்டது. மறைவட்ட அளவிலான சிறப்பு முன்னெடுப்புகள். 22/3/2025 அன்று வந்தவாசி மறைவட்டத்தின் சார்பாக செய்யார் பங்கு மறைவட்ட இளைஞர்களால் மீட்பின் பாதை என்ற தலைப்பில் சிலுவை பாதை நடத்தப்பட்டது. இதில் 100 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். 1/4/2025 அன்று திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக மறைமாவட்ட இளைஞர்களால் பெருந்துறைப்பட்டு பங்கின் கிளை பங்கான அந்தோனியார்புரத்தில் இளைஞர்கள் நடத்திய திருந்தி வா திரும்பி வா என்ற தலைப்பில் நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது. இதில் 120 பேர் கலந்து கொண்டனர். மறைமாவட்ட அளவிலான சிறப்பு முன்னெடுப்புகள். 13/1/2025 அன்று திருவண்ணாமலை புனித வள்ளலார் பள்ளி வளாகத்தில் தமிழர் திருநாளை கொண்டாடும் விதமாக மறைமாவட்ட அளவிலான மாபெரும் கையுந்து போட்டி நடைபெற்றது. இதில் 30 பங்குகளிலிருந்து 400 இளைஞர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற அணிக்கு ரூபாய் 10,000, 5,000, 3,000 என பரிசுகள் வழங்கப்பட்டது. 23/2/2025 அன்று பெரிய கொளப்பலூரில் மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழுவின் நிர்வாக செயற்குழு உறுப்பினர்களுக்கான 3ஆம் கட்ட தலைமைத்துவ தொடர் பயிற்சி புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. ஆளுமை பங்குகளும் அரசியலும் என்ற தலைப்பில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் 25 பேர் கலந்து கொண்டனர். 5/4/2025 அன்று வேலூர் பாகாயம் பங்கில் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தில் மேதக ஆயர் அம்புரோஸ் அவர்களின் தலைமையில் மாபெரும் தவக்கால தியானம் மறைமாவட்ட இளைஞர்களுக்கு நடத்தப்பட்டது. இதில் 350 நபர்கள் பங்கேற்றனர். 14/4/2025 அன்று அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு மறைமாவட்ட அளவிலான கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டன. செயற்குழு உறுப்பினர்கள் மறைவட்டத்தில் உள்ள 87 பங்குகளிலும் பங்கு இயக்க சந்திப்புகளை மேற்கொண்டனர். இயக்கங்களை வலுப்படுத்தவும் தொடர்ந்து கூட்டத்திலும் பயிற்சியிலும் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டார்கள். தேசிய அளவில் பெங்களூரு NBCLC-யால் நடத்தப்பட்ட இளைஞர்களும் திரு அவையும் வத்திக்கான் ஏடுகளும் என்ற கருத்தமர்வில் எம் மறை மாவட்டத்தில் இருந்து 5 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இவ்வாண்டு எம் மறை மாவட்டம் இளைஞர் இயக்கத்தின் பொன்விழா கொண்டாடியது. எம் மறை மாவட்ட ஆயர் தலைமை வகிக்க நம் தமிழக திரு அவையின் இளைஞர் பணிக்குழுவின் இயக்குனர் பணி கூமா எடிசன் மற்றும் பல சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று வாழ்த்தினார்கள். 50 ஆண்டு கால சாதனைகளையும் வரலாற்றுகளையும் பதிவு செய்து வரலாற்று காணொளி காண்பிக்கப்பட்டது. காலையில் மிக பிரம்மாண்டமான பேரணியையும் தொடர்ந்து நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியையும் வாழ்த்துறையும் நடைபெற்றது. இதில் 1070 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம்.